பிரவீன் குடும்ப செயல்பாடுகளில் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு குடும்பத்துடன் நேரத்தை அனுபவிக்கிறார். பேருந்துகள் மற்றும் நடவடிக்கைகளை நிர்வகிக்கும் ஒரு பிஸியான கால அட்டவணை இருந்த போதிலும் அவரை சுற்றியுள்ள அனைவரும் திருமண விருந்தை வழங்கியதற்காக அவரை பாராட்டுகிறார்கள். அவர் சிரித்துக்கொண்டே தனக்குத்தானே நினைத்து கொண்டார், இதற்கு முன்பு எவ்வளவு கடினமாக இருந்தது என்று. எந்நேரமும் தொலைபேசி அழைப்புகளில் பேசிக்கொண்டு முன்பதிவுகளை பற்றி கவலைப்படுதல், பயணிகளை ஏற்றுதல், பேருந்துகளை அனுப்புதல், வழித்தடத்தில் உள்ள பயணிகளை ஏற்றுதல் என அனைத்தும் ஒரே நேரத்தில் செயல்படுத்துகிறார். பின்பு அவர் நேரத்தை சரிபார்த்து இரவு 9:30 ஆகிவிட்டது என்பதை உணர்ந்தார். மேலும் அவர் தனது குழந்தைகளுடன் விளையாட முடியாது என்பதையும் அவர் காலையில் வாக்குறுதி அளித்ததையும் நினைவில் கொள்கிறார். ஆனால் இப்போது பிட்லா பஸ் மொபிலிட்டி ஆப்பை பயன்படுத்திய பிறகு எல்லாம் மாறிவிட்டது. எல்லா பயணத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து விவரங்களுடன் தன்னை புதுப்பித்துக் கொள்ள பஸ் மொபிலிட்டி ஆப்பில் சரியான நேரத்திற்கான பயணிகளின் அட்டவணையை பயன்படுத்துகிறார். பஸ்ஸில் பயணித்த மொத்த பயணிகள், பஸ்ஸை தவறவிட்ட பயணிகள், கடைசி நிமிட முன்பதிவு, வழித்தடத்தில் உள்ள பயணிகளை ஏற்றுதல் மற்றும் பலவற்றை அறிந்து கொள்ள எல்லா தகவல்களும் அவரது விரல் நுனியில் உள்ளன. பிரவீன் ஆப்பை தனது பஸ் அனுப்பும் மேலாளர், கிளை மேலாளர், முன்பதிவு அதிகாரி, ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு வழங்கினார். இது அவர்களின் கடமைகளை சிறப்பாக செய்யவும் நேரத்தை மிச்சப்படுத்தவும் உதவுகிறது. பஸ்ஸில் ஏறும் மற்றும் ஏறாத பயணிகளை பற்றி குறிப்பது, பஸ்ஸை கண்டுபிடிக்க பயணிகளுக்கு உதவுவது அல்லது போர்டிங் பாயிண்டில் உடனடி டிக்கெட் வழங்குதல், வேண்டுகோளின் பேரில் பயணிகளை மாற்றுவது அல்லது பயணிகள் பஸ்ஸை தவறவிட்டால் டிக்கெட்டுகளை முன்பதிவு ரத்து செய்தல் மற்றும் பல. அட்டவணையில் உள்ள பேருந்திற்கு வராத பயணிகளை எவ்வாறு குறிப்பது என்பது அவருக்கு பல்வேறு வழிகளில் உதவியது என்பதையும் அவர் நினைவில் கொண்டார். பயணிகளுக்கு அனுப்பப்பட்ட SMS அத்தகைய பயணிகளால் ஏதேனும் சட்ட ரீதியான அதிகரிப்பு இருந்தால் ஆவணத்தின் சான்றாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் அந்த இருக்கைகளை உடனடியாக முன்பதிவு செய்ய ரிலீஸ் செய்யப்படுகிறது. அதாவது அந்த இருக்கைகள் காலியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அவரது குழு தங்கள் தொலைபேசிகளில் தங்கள் கடமைகளை சிறப்பாக செய்து வருகிறது. அவற்றில் ஒவ்வொரு முறையும் லாகின் செய்யும் போது, செயல்களை கட்டுப்படுத்தும் போது அவருக்கு எப்போதும் தெரிவிக்கப்படுகிறது. அவருக்கு குறைவான தொந்தரவு, சார்ந்து இருப்பது அல்லது நடவடிக்கைகள் எடுப்பதில் தாமதம் மற்றும் அவரது வணிகத்தை நிர்வகிப்பதில் அதிக கட்டுப்பாடு மற்றும் வெளிப்படைத்தன்மை உள்ளது. முன்பு அவர் சிறந்த தந்தை என்று அவரது மகள் கூறும்போது அவருக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லை. மேலும் அவர்களுடன் இப்போது சிறந்த நேரத்தை செலவிடுவதைக் கண்டு அவரது மனைவி மகிழ்ச்சி அடைகிறார். முக்கியமான விஷயங்களுக்கு நேரத்தை ஒதுக்கியதற்காக பிட்லா பஸ் மொபிலிட்டிக்கு பிரவீன் அமைதியாக நன்றி கூறுகிறார். வேறென்ன, பிரவீன் ஒரு சில கிளைகளை மூடிவிட்டு தனது கிளை வாடகை செலவுகளை குறைக்க முடியும். ஏனெனில் அவரது ஊழியர்கள் தங்கள் ஸ்மார்ட் போனில் பஸ் மொபிலிட்டி ஆப்பை பயன்படுத்தி அவர்களின் எல்லா வேலைகளையும் நிர்வகிக்க முடியும். இது அவர்களுக்கு ஒரு கிளை போன்றது.